அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 28/2/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 22,547 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம மார்க்கெட் க்ளோசிங்கும் சேம் அதே தான், 22,545 நம்ம மார்க்கெட் க்ளோசிங்கு. பார்ப்போமா, இந்த -200 பாயிண்ட் 100 பாயிண்ட் மைனஸில் க்ளோசிங் ஓப்பன் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நிஃப்டி இன்றைக்கி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எஸ்டர்டே லோக்கு நியரஸ்ட்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு இப்போ கேப் டவுன் ஆகிறதுனால எக்ஸிஸ் நிஃப்டி காமிக்கிற மாதிரி ஆகுனுச்சு, ஒரு 100 பாயிண்ட் மைனஸில் ஆகுனுச்சு அப்படின்னா 22,450 இந்த S1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ஏரியாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மார்க்கெட் கீழே இறங்குறாங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஏரியாவுக்கு வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும் இந்த இடம்லாம். ஓகேங்களா? அதுமாதிரி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. எஸ்டர்டே ஹைலோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இது நிஃப்டியை பொறுத்தளவு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி சரி, ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். ஒன் டே ரேஞ்ச் ஹையும் ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா 200 பாயிண்ட் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஹையும் லோவும் ஓப்பனும் ஒன்றா இருந்தது அப்படின்னா அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த S1 தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த S1 ஏன்னா மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இந்த S1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த ஏரியாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். S1 S2 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இல்லை சப்போஸ் மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகினா மட்டும்தான் மார்க்கெட்டால் மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு போக முடியல அப்படின்னா ரேஞ்ச் கீழே தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ ரேஞ்ச் ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு 500 பாயிண்ட் கொடுக்கணும். ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா அங்கேருந்து 500 பாயிண்ட் கொடுக்கணும். இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா எத்தனை மணிக்குள்ளே இந்த 500 பாயிண்ட் கொடுத்துட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா திருப்பி அதே இடத்துக்கு கொண்டுட்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இதை நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ ஒன் டே இப்போ இங்கே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இந்த நியரஸ்ட்டாக ஒரு 100 பாயிண்ட்டு இல்லாட்டினா 50 பாயிண்ட்டுக்குள்ளே தான் க்ளோசிங் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் ரெகுலராக நம்ம வீடியோவை செக் பண்ணுறவங்களுக்கு இதை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். நம்ம பிஃபோராகவே சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை மேலே கீழே கொண்டுட்டு போயிட்டு ரெண்டு சைடுமே ப்ரீமியத்தை கரைப்பாங்க. மேலே கொடுத்தவங்கள்ட்டையும் கரைப்பாங்க, எடுத்தவங்கள்ட்டையும் திருப்பி கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த எஸ்டர்டே ஹையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டர்டே மேலே போகணும் அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்னால் மட்டும்தான் போகும். இல்லை அப்படின்னா கீழே வராங்க அப்படின்னா இந்த S1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிள் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சரி, இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா இதை வச்சு தான் நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, இதுவும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக செயல்படும் நம்மளுக்கு மார்க்கெட்டில். இதில் எந்த மாதிரி நான் ஒரு ½ hour ஒருக்க வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. நீங்கள் இதெல்லாம் உங்களுடைய ப்ராக்டிக்ஸில் கொண்டுட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்டப் பண்ணி வச்சா மட்டும்தான் இதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற முடியும். அதேமாதிரி ஐவி பார்க்க சொல்லியிருக்கிறோம். ஐவி பார்த்திங்க அப்படின்னா ஐவி அந்தளவுக்கு பெருசாலாம் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 11 இதில் ஒரு 11 தான் இருக்குது. 11.46, 11.92 இதெல்லாம் ஒரு 15 மேலே இருந்தால் வண்டி தான் சரி நல்ல ஒரு மேலே கீழே மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 10 இருந்தால் மந்தமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக தான் கரைக்கிறதும் சரி கூட்டுறதும் சரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆப்ஷன் பையர் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ராட் பண்ண பாருங்கள். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தால் அந்த இடத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்கள்.
இல்லை அப்படின்னா இடையில மாட்டினீங்கன்னா ப்ரீமியம் 2 சைடுமே கரையிறப்ப லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தால் எந்த மாதிரி நடக்குது, மார்க்கெட்டில் எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்றெல்லாம் ஃபுல்லாக சைடு வேவாக வச்சு 2 சைடுமே ப்ரீமியத்தை கரைச்சாங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இந்த எஸ்டர்டே லோக்கு கீழே மார்க்கெட் வந்தது அப்படின்னா எஸ்டர்டே லோக்கு கீழே மார்க்கெட் வந்தாங்கன்னா அப்படின்னா இந்த S1 74,313 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு வர்றதுக்கான 73,820. இப்போ இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களோட டெக்னிக்கல் அனாலிஸை செக் பண்ணி பார்க்கணும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் உங்களோட டெக்னிக்கலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது செல்லர் வியூவில் பார்க்க சொல்லியிருக்கோம். ஒரு காலையும் காலையும் புட்டி செல் அடித்தவங்க எங்கே பயப்படுவாங்க, எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் ஒரு சஸ்டெயின் ஆகி போயிட்டுருக்க முடியும். இல்லை அப்படின்னா எல்லா இடத்துலையும் பை செல்லு நம்ம வர போகிறப்பலாம் இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் போகுது, இங்கே ஒரு ரெட் கலர் வருது அப்படின்னா பையோ செல்லை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சஸ்டெயின் ஆக முடியாது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரப்ப உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் திரும்பாதான்னு நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு ரிவர்ஸ் பேட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இந்த இடத்துல இந்த R2 S2லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துக்கு வரப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம தான் இதை யோசித்து அந்த இடத்துக்குலாம் வரப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணுறதுக்கான பார்க்கணும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணி இதில் எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான திருக்குறள். நன்றி, வணக்கம்.